பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் இன்றைய தினம் பொதுவான சில சந்தேகங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைய தினம் பார்க்கவிருப்பது வீட்டிலே மரம் செடி கொடிகள் வளர்ப்பது பற்றிய சந்தேகம். ஒரு வீடு என்றால் முக்கியமாக அங்கே இருக்க வேண்டியது துளசி மாடம். பெண்கள் துளசி மாடத்திலே சென்று அதில் உள்ள ஒரு சின்ன ஒரு விளக்கை ஏற்றி வச்சு துளசி செடிக்கு தண்ணி ஊற்றி அதை சுற்றி வலம் வந்து வழிபட்டு விட்டு வருவார்கள். துளசி என்பது லக்ஷ்மி தேவியாக கருதப்படுகிறது. துளசி செடி மிக மிக முக்கியமான ஒன்று. அது வழிபாட்டுக்குரிய செடி. ஒவ்வொரு வீட்டிலும் துளசி செடி இருப்பது அவசியம். இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஃப்ளாட்ஸில் இருக்கோம் சார், ஒரே ஒரு பால்கனி தான் இருக்குது, 2 பால்கனி கூட இல்லை, ஒரு பால்கனி தான் இருக்குது, அதில் தான் துணி உணர்த்திட்டு இருக்கோம், அதில் கார்னரில் நாங்கள் இந்த க்ளீன் பண்ணுற துடைப்போம், மாப் போட்டு துடைக்கிறது மாப்பு, அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கோம், அதோடு போய் துளசி வைக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. துளசி ரொம்ப புனிதமானது, அது வழிபாடு செய்யணும்லாம் சொல்கிறீங்க, அதுக்கு அந்த இடம் சரியாக வராது. மற்றபடி வீட்டில் ஹாலு, கிச்சன்லேயே ஒரு அலமாரில் பூஜைன்னு சும்மா 4 படம் வச்சுருக்கோம், அவ்வளோதான், எங்கே துளசி வைக்கிறது என்ற ஒரு கேள்வி. உண்மைதான், இன்றைய தினம் எல்லாமே ஃப்ளாட்ஸில் அடுக்குமாடி குடியிருப்புகளிலே சொந்தமாக ஒரு இடத்தை வாங்கி கொண்டு சிறிய இடத்திலே வசிக்கின்ற ஒரு வழக்கம் இப்பொழுது வந்துவிட்டது. ஆகவே தனியாக செடி வளர்க்கக்கூடிய வசதி எல்லோருக்கும் கிடையாது. செடி வளர்க்கும் வசதி உள்ளவர்கள் கண்டிப்பாக துளசி செடி வளர்க்க வேண்டும், வில்வ செடி வளர்க்க வேண்டும். இது 2 வீட்டில் வளர்க்கணும். துளசி, வில்வம், இது 2 வளர்க்கணும். வில்வமும் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. வில்வ மரத்திலே லக்ஷ்மி தேவி வாசம் செய்வதாக வேத மந்திரம் சொல்கிறது. வேத வாக்கு. லக்ஷ்மி தேவி பற்றிய வேத மந்திரத்திலே ஸ்ரீ சூக்தத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. லக்ஷ்மி தேவி எங்கெல்லாம் வாசம் செய்கிறாள், லக்ஷ்மி தேவியின் உறைவிடங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் அது பட்டியலிட்டு சொல்லும். அதிலே வில்வத்தை பற்றி சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வனஸ்பதிஸ்தவ விருட்சோத பில்வஹா என்ற ஸ்ரீ சூக்தத்திலே வருகிறது. ஆகவே வில்வம் என்பது லக்ஷ்மி தேவி வாசம் செய்யும் இடம். ரொம்ப பேர் வில்வம்னா அது ஏதோ சிவனுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று, அது சிவன் சம்பந்தப்பட்டது நினச்சிட்ருக்காங்க. இல்லை, அது லக்ஷ்மி சம்பந்தப்பட்டது. சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செய்வது ரொம்ப விசேஷம். ஒரு சில பெருமாள் கோயில்களிலே வெள்ளிக்கிழமைகளிலும் குறிப்பிட்ட சில மாதங்களிலும் வில்வத்தால் அர்ச்சனை செய்கின்ற வழக்கம் உள்ளது. லக்ஷ்மி தாயாருக்கும் பெருமாளுக்கும் வில்வ அர்ச்சனை நடைபெறும் பெருமாள் கோயில்கள் நிறைய இருக்கின்றன. குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் அவ்வாறு செய்வார்கள். மார்கழி மாதத்தில் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு சில பெருமாள் கோவில்களில் இருக்கின்ற தாயார் சன்னதியிலே வில்வ அர்ச்சனை நடைபெறுகிறது. ஆக வில்வம் என்பது லக்ஷ்மி வாசம் செய்கின்ற ஒரு மிக புனிதமான ஒரு செடி, மரம். ஆகவே வீட்டில் வளர்க்க வேண்டிய முக்கியமான செடி கொடிகளிலே துளசி, வில்வம், இது 2 எல்லாரும் வச்சுக்கணும். உங்கள் வீட்டில் செடி வைக்க இடம் இருந்தால் இதை முதல்ல வச்சுருங்க, அதுக்கப்புறமா மற்ற எல்லாமே வைக்கலாம். மா, பலா, வாழை வீட்டில் வளர்க்கலாம். வாசனை மலர்களை தரக்கூடிய செடிகளை எல்லாம் வளர்க்கலாம். மல்லி, முல்லை, ஜாதி, நந்தியாவட்டை, பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பூக்கள், இது எல்லாமே வளர்க்கலாம். சில பேர் முள் இருக்கிற செடியை வைக்கலாமான்னு கூட கேட்பாங்க, சந்தேகம். முள் இருக்கக்கூடிய ரோஜா செடி வீட்டிலே வளர்க்கலாம். வளர்க்கக்கூடாத செடிகள் இந்த சப்பாத்தி, கள்ளி, முள்ளின்னெல்லாம் இருக்கும். அதில் வெறும் முள் தான் இருக்கும். அதை சில பேர் ஷோக்காக வைப்பாங்க, அது வைக்கக்கூடாது. கள்ளி, முள்ளி, சப்பாத்தி மாதிரி முள்ளு செடிகளை எல்லாம் மலராத செடிகள், முள்ளு செடிகள், அது வெறும் செடி மட்டும்தான் இருக்கும், மொட்டை மொட்டையாக இலை இருக்கும், அது வீட்டில் வளர்க்கக்கூடாது. எருக்கஞ்செடி வீட்டில் முளைக்கக்கூடாது. எருக்கம் பூ, எருக்கம் இலையெல்லாம் நம்ம பிள்ளையாருக்கு பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். விநாயகர் சதுர்த்தியில் எருக்கம்பூ தான் ரொம்ப முக்கியம். வடநாட்டு கோயில்களிலே எருக்க இலையை கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்கிறார்கள் தினசரி சிவபெருமான் வழிபாட்டிலே எருக்க இலை, ஊமத்தை எல்லாம் சேர்க்கிறார்கள் அங்கே. ஆனால் வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகளிலே எருக்கஞ்செடி தவிர்க்கப்பட வேண்டும். எருக்கஞ்செடி தவிர்க்கணும். இந்த கள்ளி, முள்ளி, சப்பாத்தி போன்ற முட்செடிகளை எல்லாம் வீட்டில் வளர்ப்பதை தவிர்க்க வேண்டும். பிற வாசனை செடிகள், மலர்கள், மா, பலா, வாழை எனும் முக்கனிகள், துளசி, வில்வம் மிக மிக அவசியம். எல்லா வீட்டிலும் வில்வக்கன்று இருக்கணும். அதே மாதிரி கோவில்களில் வில்வக்கன்று நடுவது ஒரு பெரிய புண்ணியம். எங்கேயாவது கோவிலில் வெளியில் மண் இடம் இருந்ததுன்னா அங்கே போய் கோவில் நிர்வாகத்திடம் அனுமதி கேட்டு